Welcome to Maths 360 children. 18/9/2021 அன்னைக்கு நடந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான பேசிக் கியூஸ் எம்எஸ் நடத்துனாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மேத்ஸ் क्वेश्चंसக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு மேத்ஸ் क्वेश्चनையும் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மேத்ஸ்ல கேட்ட क्वेश्चंसும் அதனோட ஆன்சர்ஸும் இப்ப பார்க்கலாம். 21th question, which of the following is not true? First option, every rational number is a real number. Second option, every integer is a rational number. Third option, every real number is an irrational number. Fourth option, every natural number is a whole number. அப்படினு கொடுத்திருக்காங்க. For this we should know about the real number system. பாருங்க, first நமக்கு இது நம்ம natural numbers னு சொல்லுவோம். இந்த natural numbersல 1 2 3 etc நமக்கு இருக்கு. Then along with this natural number ஒரு ஜீரோவை சேர்த்தோம்னா that is called as whole numbers. அதுக்கப்புறம் this whole number is a set and n is a subset of this whole number. Then இந்த whole numbers கூட, அதாவது 0 1 2 3 கூட negative numbers add பண்ணோம்னா then that we will call it as integers. அது z அப்படின்ற alphabetல mention பண்ணுவோம். அதுக்கப்புறம் a by b ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அத q அப்படின்ற ஆல்பபெட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது இல்லாம எதெல்லாம் இதுக்குள்ளார, அதாவது நேச்சுரல் நம்பராவோ, ஹோல் நம்பராவோ, இல்ல இன்டிஜராவோ, இல்ல a by b ஃபார்ம்ல எழுத முடியாதோ அதையெல்லாம் நம்ம irrational number q dash அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்தை சொல்லுவோம். அது r அப்படின்ற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். சோ இந்த ரியல் நம்பர் சிஸ்டம் தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா every rational number is a real number இருக்காங்க. பாருங்க, இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளர இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ரியல் நம்பர்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பா. ஏன்னா every numbers inside this r we will call it as real number. அதனால first statement is true. Second statement, every integer is a rational number இருக்காங்க. பாத்தீங்கன்னா n w z எல்லாம் q ஓட subsets தான். அப்ப rational number ஓட subsets அப்படினாவே கண்டிப்பா அதுக்குள்ளார இருக்கு. அப்ப every integer is a rational number அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். So b is also correct statement. Third statement என்னன்னா every real number is an irrational number. பாருங்க, இந்த ஃபுல்லா ஹோல் ரியல் நம்பர் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நாம irrationalனு சொல்லலாம்னு சொல்லிருக்காங்க. தட் இஸ் ராங். பாருங்க, இந்த பார்ட்ட மட்டும் தான் நம்ம irrational சொல்றோம். இதெல்லாம் rationalனு சொல்வோம் இல்லையா? இந்த third statement is false. அதே போல டி ஆப்ஷன், every natural number is a whole number இருக்காங்க. பாருங்க, நடுவுல இருக்கிறது உள்ள இருக்கிறது தான் நம்ம நேச்சுரல் நம்பர் இருக்கோம். நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பருக்குள்ளர தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா every natural number is a whole numberனு சொல்ல முடியும். So this D option is also true. நமக்கு not true தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த C ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய every real number is an irrational number அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनோட ரைட் ஆன்சர். 22 question number, which of the following multiple value gives a irrational number? பாருங்க, நமக்கு √2 into √2 கொடுத்திருக்காங்க, √5 into √5, √7 into √7, √2 into √5 கொடுத்திருக்காங்க. இதனோட ப்ராடக்ட் எது நமக்கு ஒரு irrational நம்பரை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. we know √2 into √2 is simply 2. அதே போல √5 into 5 நம்ம வெறும் 5 னு சொல்ல முடியும். √7 into √7 அதனோட ப்ராடக்ட் gives 7. ஆனா √2 into √5 நாம ரெண்டு வேற வேற நம்பர் அப்படின்றதுனால we have to multiply inside a single root and we will get √10. and √10 is an irrational number since இந்த ரூட்டை விட்டு இந்த 10 வெளியே எடுக்க முடியாது, அதாவது இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த fourth option √2 into √5 is the right answer for this 22nd question. Question number 23, which one of the following is correct? A option 1 is equal to 0.9 bar, B option 0 is equal to 0.9 bar, C option 9 is equal to 0.9 bar and D 0.9 is equal to 0.9 bar. Actually இதுல காமனா இந்த நாலு ஆப்ஷன்லயே காமனா இருக்கிறது 0.9 bar. அதனால ஆன்சர் என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக 0.9 bar x ன்னு எடுத்துக்க போறோம். நம்ம இத வந்து a by b ஃபார்ம்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸ் தான் அப்ளை பண்றோம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா xங்கிறதை எப்படி எழுதிக்கலாம்? 0.9 bar அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.999 எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம் இல்லீங்களா? சோ அந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட தள்ளி வைக்கிறோம், அதாவது ரெண்டு சைடுலயும் 10x ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான், டெசிமல் தான்
திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு 999 திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கனால ரெண்டு சைட்லயும் இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லயும் நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்றோம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. அப்போ நமக்கு 10 into 0.999 எக்ஸெட்ரா வருமா? சோ லெஃப்ட்ல 10x அப்படின்னு வரும், ரைட்ல நமக்கு 9.999 எக்ஸெட்ரா வரும். இப்போ இந்த x இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 10xல ஒரு x போச்சுன்னா 9x லெஃப்ட்லயும் ரைட்ல 9.000 வந்துரும். இப்போ நமக்கு 9x is equal to 9 அப்படின்னு கிடைக்குது. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x equal to 9/9. சோ 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 is equal to 0.9 bar அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவா கிடைச்சிருக்கு. சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ரைட் ஆன்சர். சோ 1 is equal to 0.9 bar. 24th question, which of the following statement is true? 0 divides 4, 7 divides 0, 6 divides 6, 1 divide minus 1 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு பாருங்க 0 divides 4 அப்படின்னு இருக்காங்க. 4 0 divide பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா பாருங்க 4 0 divide பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. 0 எந்த நம்பரையும் divide பண்ணாது. So this statement is false. ஓகேங்களா? பாருங்க ஒண்ணு கிடையாது. அடுத்தது 7 divides 0. 0வை 7 divide பண்ணுதுன்னு இருக்காங்க. 0வை எந்த நம்பர் வேணாலும் divide பண்ணும். It gives an answer 0. அதனால this second option is true. Third option 6 divides 6. பாருங்க 6 divide பண்ணுதுன்னு இருக்காங்க. 6/6 we get an answer 1. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் true. இதுலயே fourth option என்ன அப்படின்னா 1 divides பாருங்க 1 divide minus 1. 1 minus 1 divide பண்ணுதுன்னு சொல்றாங்க. நமக்கு -1 ஆன்சரா கிடைக்கும். சோ இந்த fourth statementum true. அப்படின்னா second statement, third statement and fourth statement are true. So பாருங்க இந்த D option தான் நமக்கு right answer. ஏன்னா second, third and fourth statements are true. Next question, if n is an irrational number then n square is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா n அப்படிங்கிறது ஒரு irrational நம்பர்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. n நம்ம √2 அதாவது ரூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் நம்ம ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் irrational நம்பரோட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா n is equal to 1 plus √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பைனாமியலா எடுத்துக்கலாம். இதையும் நம்ம irrational நம்பர் தான் சொல்லுவோம், இதுவும் irrational நம்பர் தான் சொல்லுவோம். ரெண்டுக்குமான ரிசல்ட்ஸ் எப்படி வருது அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் பொறுத்துன்னு பாக்குறோம். irrational number இந்த n irrational number இருந்தா n square எப்படி வரும்ன்றதாக. அப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல n square is equal to √2 the whole square னு அர்த்தம் இல்லையா? √2 the whole square னா √2 into √2 நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் 2 அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் ஆன்சரா வரும். பாருங்க n square is a rational number னு கிடைச்சிருச்சு. அதுவே நமக்கு இங்க n equal to 1 plus √3 இருந்தா n square is equal to 1 plus √3 the whole square அப்படின்னு தான் நம்ம எழுத முடியும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா a plus b the whole square ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா a square plus b square √3 the whole square என்ன ஆகும்னா வெறும் 3 ஆயிடும் plus 2ab அப்போ 2 √3 வரும். அப்ப இதனோட டோட்டல் ஆன்சர் என்ன ஆகும்னா 4 plus 2 √3 அப்படின்னு ஒரு irrational நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். சோ பாருங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு நமக்கு ரேஷனல் நம்பரும், இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு நமக்கு ஒரு irrational நம்பரும் ஆன்சரா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல சி ஆப்ஷனான மேபி ரேஷனல் நம்பர் ஆர் irrational நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். 26th question, in an Euclidean division algorithm 13 is equal to 5q plus r and r is greater than 0, then what is the value of r அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 13 is the dividend and 5 is the divisor இந்த questionல. நம்ம 13 5 ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணிட்டு அதனுடைய கோஷன்ட் q ல மென்ஷன் பண்ணிருக்கோம், ரிமைண்டர் r ல மென்ஷன் பண்ணிருக்கோம். 5 2 times 10 and the remainder is 3 அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா? அப்போ இந்த 13 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5 into 2 plus 3 அப்படின்னு எழுதுவோம். பாத்தீங்களா? அப்போ r கம்பேர் பண்றோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். r ஓட வேல்யூ 3 னு கிடைக்குது. So the C option is the right answer. 27th question, 34 cakes are placed in boxes. If each box contains 5 cakes, then the number of boxes and the cakes பாருங்க number of boxes and cakes are
unplaced அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்னன்னா ஒவ்வொரு பாக்ஸ்ல 5 கேக் தான் வைக்கணும். சோ மொத்தம் 34 கேக் இருக்கா. சோ 5, 10, 15, 20, 25, 30 கேக்ஸ் வச்சாச்சு. மீதி இருக்கிறது 4 கேக்ஸ் அன்பேக்டா வச்சிட்டோம். இப்போ இத பாக்ஸா மாத்திக்கலாம் பாருங்க. 1, second box, third box, fourth box, fifth box, sixth box. அப்போ 6 பாக்ஸ்ல 5 கேக்ஸும் ஒரு 4 கேக்ஸ் வந்து அன்பிளேஸ்டா இருக்கு. அப்படின்னா பாருங்க இந்த பி ஆப்ஷன்ல தான் கரெக்டா வந்திருக்கு. 6 boxes and 4 cakes unplaced அப்படின்னு கொடுத்திருக்கு. சோ அதுதான் ரைட் ஆன்சர். 28th question, from the following identify the number which is divided by 2, 3 and 5. நமக்கு 2, 3 and 5 ஓட மல்டிபிளா இருக்கிறதையோ அல்லது அதனோட பவர்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் 2, 3 and 5 ஆல டிவைட் பண்ண முடியும். அந்த மாதிரி எது இருக்குன்னு பார்த்தா பாருங்க, இது 2 into 3 into 5 அதனோட பவர்ஸோட இருக்கு. இப்ப கண்டிப்பா இந்த ஆன்சர் தான் நமக்கு ரைட் ஆன்சர். நமக்கு கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா இதுதான் ப்ராடக்ட்ல இருக்கு. ஒவ்வொரு நம்பரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சுதான் நம்ம 2 ஆல 3 ஆல 5 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாவே இது மல்டிபிள் இருக்கனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். 29th question, a number which divides 2 power 10 and 3 power 5 இருக்காங்க பாருங்க. இது 2 ஓட பவர்லயும் இது 3 ஓட பவர்லயும் இருக்கனால இதனோட ப்ராடக்ட் ஆன 2 into 3 6 ஆல இது ரெண்டுமே டிவைட் ஆகும். நமக்கு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அதனால 30th question, the greatest number that will divide 444 and 571 leaving remainder 3 and 4 respectively கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 444யும் இந்த 571யும் ஒரு நம்பர் காமன் நம்பர் கிரேட்டஸ்ட் காமன் நம்பர் டிவைட் பண்ணா 3 ரிமைண்டராவும் 4 ரிமைண்டராவும் கொடுக்கும் இருக்காங்க. அதாவது 444 வந்து 3 ரிமைண்டராவும் 571 4 ரிமைண்டராவும் தரும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு கீவேர்ட் இங்க கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னதுனால ஜிசிடி அதாவது HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிமைண்டர்ஸ் 3 and 4 வருது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த 444 டிவைட் பண்ணாதான் 3 ரிமைண்டர் இருக்காங்க. சோ அதை அங்க இருந்து சப்ராக்ட் பண்ணி 441 அப்படின்னு எழுதிட்டோம். அதே போல 571 gives a reminder 4 அப்படின்றதுனால 4 சப்ராக்ட் பண்ணி 567 எழுதிட்டோம். இப்போ we have to find the greatest number. The meaning for it is நமக்கு இந்த 441க்கும் 567க்கும் GCD கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். நம்ம 567 டிவிடெண்டா யூஸ் பண்ணிக்கணும். சின்ன நம்பரை டிவைசரா 441 டிவைசரா யூஸ் பண்ணி லாங் டிவிஷன் மெத்தட்ல நமக்கு இதனுடைய ஜிசிடி கண்டுபிடிச்சிடலாம். 441 1 times 441 and the remainder is 126. இப்போ இந்த ரிமைண்டர் டிவைசராவும் இந்த ப்ரீவியஸ் டிவைசரை நமக்கு டிவிடெண்டாவும் யூஸ் பண்ணுவோம். பாருங்க 3 times நமக்கு 18 remainder 1 3 to 6 7 and 378 அப்படின்னு வருது. Again reminder is 63. இப்போ இந்த ரிமைண்டரை டிவைசர் ஆக்கிட்டோம். 126 நமக்கு டிவிடெண்ட் ஆக்கிட்டோம். பாருங்க 63 நமக்கு எத்தனை வாட்டி அப்படின்னா 2 times 126 வருது. பாருங்க 126 வருது. we got a reminder 0. இந்த லாங் டிவிஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எந்த டிவைசர் நமக்கு 0 ரிமைண்டரா தருதோ அதுதான் நமக்கு GCD. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 63 fourth option is the right answer. சோ நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चனை கிளியரா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ஆபரேஷன் யூஸ் பண்ணணும்னு கரெக்டா யூஸ் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா கிடைக்கும். சோ try your level best, use your knowledge and find the right answer correctly. Thank you children.